என் அன்பார்ந்த கூட்டாளி செல்வருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுப்பிரமணியன் அப்படிங்கிற நாய். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னு சொன்னால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு லைக் கொமெண்ட்டை மாத்திரம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டுமே உங்களை வந்து சேரும். நான் ஹெல்த் சயின்ஸ், மோட்டிவேஷன், என்டர்டைன்மெண்ட், ஹெல்த் சயின்ஸ், வெஹிக்கிள் ரிவ்யூஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து கதைச்சிக்கிட்டு போகிறேன். அந்த வீடியோக்களும் உங்களை பின்தொடர வேண்டும் என்றால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மாத்திரம் இல்லாமல் இந்த வீடியோவை பற்றி ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு கொமெண்ட் வடிவத்தில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இதே மாதிரி கர்நாடகா மாநிலத்தில் சன்னப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு நாய் காணாமல் போச்சு. அந்த நாய் காணாமல் போச்சு ஏன்னு சொன்னால் காணாமல் போன தேடி தருமாறு தெய்வம் வந்து கனவுல அவங்கக்கிட்ட அந்த ஊரில் உள்ள மக்கள்கிட்ட சொன்னிச்சான். அதை முன்னிட்டு அந்த நாய்க்கு ஒரு சிலை வடித்து கோவிலும் கட்டி, அது கர்நாடகாவில் எங்கே போய்கிட்டு இருக்கு நம்ம நாடு. சுப்பிரமணியம்ங்கிற நாயும் இலங்கையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு, ரொம்ப பிரபலியம் அடைஞ்சிச்சு. அந்த டாகை தூக்கி பிடிச்சி கொண்டாடினீங்க. போகிற இடத்துல எல்லாம் கேமரா, கதிர்காமத்துக்கு போகுது, வர்ற இடத்துலையும் கேமரா. அந்த நாய் சாப்பிடுச்சா, இன்றைக்கி அவங்களோட தாய் தப்பன் கூட, மற்றவங்களோட தாய் தப்பன் கூட சோம்பலாததை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஃபேஸ்புக்லேயும் வலைத்தளங்களையும் சமூக வலைத்தளங்களையும் அந்த நாயை பற்றி பேச்சு தான். அந்த நாய் சாப்பிடுச்சா இல்லையா, அந்த நாய்க்கு சோம்பலாமல் போச்சாமே, அந்த நாய்க்கு சீனி சாப்பாடு கொடுத்தனால தான் இவ்வளவு சீரியஸாக இருக்குது, உப்பு சாப்பாடு கொடுத்தனால தான் இவ்வளவு சீரியஸாக இருக்குது, கொலஸ்ட்ரால் கொடுத்தனால தான் இவ்வளவு சீரியஸாக படுத்து கிடக்கு அப்படின்னு பிதற்றுறாங்க. ஆனால் ஒரு நாளாச்சும் தன்னை குறித்து கவலைப்பட்டிருப்பாங்களா? தனக்கு கொலஸ்ட்ரால் வந்திருக்கு, தனக்கு சீனி இருக்குது, தனக்கு ப்ரெஷர் ஏறுது அப்படின்னு கொஞ்சமாச்சும் கவலைப்படுவாங்களா அந்த மக்கள்? அந்த நாயை தூக்கி பிடிச்சி உலக மக்களே, இலங்கையில் மட்டும் இல்லை, இதை பார்க்குறதுக்கு உலக மக்களே திரண்டு இதை பார்க்குறதுக்கு சோசியல் மீடியாக்களில் பார்க்குறதுக்குன்னே ஒரு ஃபேன்ஸ் உருவாகினாங்க இந்த நாய்க்குன்னே. அது எப்படின்னா, யூடியூப்பில் நான் போட்ட வீடியோவுக்கு வந்த ஆதரவை பார்த்து அந்த ஆதரவு வந்து பேரலை வந்து கட்டார், குவைத், மலேசியா, சிங்கப்பூர் அப்படிங்கிற ஏகப்பட்ட நாடுகளுக்கும் போய் சேர்ந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வரவேற்பு இருக்கப்ப அந்த நாய் போயிட்டு முடிஞ்சோன்னு இப்போ ஒரு சத்தத்தையும் காணும். கதிர்காமத்துக்கு வந்துச்சு, ஓன்னு கத்தணும், திருப்பி போயிடுச்சு, புஷ்ஷுன்னு அவிக்கிட்டோம், புஷ்வான மாதிரி. அந்த நாயை தெய்வமாக நினச்சி வழிபடுறது ஒரு பிழையான வேலை. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எந்த ஒரு நாயும் பிராணிகளுக்கு குறிப்பிட்ட நபர்களையே பிடிக்கும். அதாவது ஒரு நாயை பார்த்துருப்பீங்க, அந்த நாய் வந்து குறித்த ஒரு நபர்கிட்டயே பாசமாக இருக்கும். அந்த நாய் வந்து அவங்கள எதிர்த்து வந்தால் இந்த நாய் போயிட்டு குறைக்கும், கடிக்கும். அந்த அளவுக்கு அந்த மனிதர்கள் மேலே பற்று வச்சிருக்கும். அதே மாதிரி இந்த சுப்பிரமணியனும் போகிற வாரவங்க எல்லாமே தடவி கொடுத்து சாப்பாடு கொடுத்து அப்படி பண்ணனால எல்லா மனிதர்கள் மேலேயும் பாசம் வந்திருக்கும். இப்போ இந்த நாய் பாசம் இல்லாமல் ஓரமாக ஒதுங்கி கிடக்கு. அது வேணாம். அந்த மனிதர்களைப் போலவே தான் பிராணிகளும் ஓஹோன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இப்போ அந்த நாய் இருக்க இடமே தெரியாமல் இருக்குது. அதுக்குன்னு இப்போ தூக்கி பிடிச்சி கொண்டாட சொல்லலை. அந்த நாயை ஒரு முருகன் கோவில்லையோ இல்லை ஏதாவது ஒரு கோவிலில், யாழ்ப்பாணத்தில் உள்ள கோவிலில் கொண்டு போய் விட்டுருங்க. இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தில் சன்னல்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் இருந்த மக்கள் மாதிரியே நீங்களும் கோவில் கட்டி வழிபட வேணாம். இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், நாய்களை ப்ரொமோட் பண்ணாதீங்க. அதாவது நாய்களோட பிறப்புகளை ஊக்குவிக்காதீங்க. ஒரு நாய் ரோடோரம் இருக்கா, ஒரு நாய்க்குட்டி ரோடோரம் இருக்கா, அதை வளங்க. அதுக்காக அந்த நாயை ப்ரொமோட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அதாவது அந்த நாய் இன்னமும் பெருக வழிவகை செய்யாதீங்க. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், நடந்து போகிறவங்களுக்கு, பாதையோரம் அங்கிட்டு போகிறவங்களுக்கு அது பிரச்சனையாக தான் இருக்கும். முன்ன இருந்த கவர்மெண்ட்
நாய்களை உயிரிழக்க செஞ்சிச்சு. அந்த மாதிரியும் செய்ய வேணாம். அதற்கு ஒன்றுமே பண்ண வேணாம், கருத்தரிக்கிறத தடை செய்யுங்க. கருத்தரிக்கிறத தடை செஞ்சால் நாய்களோட எண்ணிக்கை குறையும். நாய் எப்பயுமே மக்களோட இயைந்து வாழும் பழக்கம் கொண்ட ஒரு பிராணி. நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும், அது மக்கள் செறிந்து வாழ்கிற இடத்துல அது மட்டும்தான் அந்த நாயோ பூனையோ இருக்கும். இது ஓநாயில இருந்து எவல்யூஷன் ஆகி கூர்ப்பு கொள்கை ஆகி பிறந்து வந்தது தான் நாய். அதாவது உஸ்கி அப்படிங்கிற ஒரு நாய் இப்போ வீடுகளில் வளர்க்கப்படுற உஸ்கிங்கிற ஒரு நாய் அதை தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ஒரு ஓநாய் வகை தான். இந்த நாய் முன்னையிலிருந்த விலங்கா அப்படின்னு கேட்டால் முன்னையிலிருந்து இருந்த ஒரு விலங்கு அல்ல. அது பல கலபலமாகி கூர்ப்பாகி எவல்யூஷன் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கு. நான் ஒரு ஃபார்மசியில் பார்க்குறேன், ஒரு அம்மா மருந்து வாங்குகிறாங்க, ஷெம்பவும் வாங்குகிறாங்க. அந்த நாய்க்கு டென்ட்ரஃப்கான ஷெம்பவும் வாங்குகிறாங்க, நாய்களுக்கு டானிக், மல்டிவிட்டமின் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை. அதோட எமினோ ஆசிட்னு சொன்னால் உடல் தடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எமினோ ஆசிடும் வாங்கி கொடுக்குறாங்க. கண்டிஷனர் அப்படி இப்படின்னு வாங்கி கொடுத்துட்டு அது வயிற்றுக்கு பூச்சி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பூச்சி மருந்தும் சேர்த்து வாங்கிட்டு போனாங்க. ஒரு 30,000 பில். ஆனால் ஃபார்மசிக்கு வந்த அந்த ஆன்ட்டியோட மகன் ஒல்லிக்குச்சா இருக்கான். அவன் காய்ச்சலில் படாதபாடுபட்டான். அவனுக்கு ஒரு பெரசிட்டமோல் சிரப் மட்டும் வாங்கி கொடுக்குறாங்க. அதாவது நாய்க்கு 30,000க்கு பில், ஒரு சின்ன பொடியனுக்கு. அதுதான் நான் சொல்கிறேன், நாய்கள் மேலே நீங்கள் காட்டுற பாசத்தை கொஞ்சம் மனிதர்கள் மேலேயும் காட்டுங்க, சின்ன பிள்ளைகள் மேலேயும் நீங்கள் காட்டுங்க. நாய்க்கு 30,000 40,000 அப்படின்னு பில் மாதம் அதற்கான சாப்பாடு பொருட்களையும் அதற்கான டேப்லெட் மருத்துவ செலவுகளையும் பத்தாததுக்கு அமினோ ஆசிட் வேறு நாய் கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி எசிட்களை கொடுக்கும் நபர்களை பார்த்து நான் சொல்கிறது, நீங்கள் அவ்வளவு செலவழிக்க உங்கள்கிட்ட காசு இருந்தால் அதற்கு ஏதாவது ஒரு பிள்ளைகள் இப்போ நிறைய பேர் அனாதைகளாக்கி இருக்காங்க. நிறைய பேர் அனாதை ஆசிரமத்துக்கு போயிட்டு பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தையாவது தத்தெடுத்து வளங்க. அவ்வளோ வசதி கூட எனக்கு இந்த நாயை தான் எனக்கு வளர்க்க இயலும். நாய்க்காக கொட்டி வளர்க்காதீங்க. சரி, அப்படி அப்படி நாயை வளர்க்க வேண்டியதுன்னா ஒரு குழந்தையாவது தத்தெடுத்து வளங்க. அப்படியே ஒவ்வொரு ஆளும் தத்தெடுத்து ரொம்ப மிதமிஞ்சிய காசு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நாயை வளர்க்குறது. அந்த நாய்க்கும் உடுப்பு போட்டு சாப்பாடும் விலையுயர்ந்த சாப்பாடுகளையும் வாங்கி கொடுத்து அந்த நாய்களுக்கு வளர்க்குறது. அந்த நாய்களுக்கும் அதனால் சுதந்திரம்னு நினச்சிங்கன்னா சுதந்திரம் இல்லை. அந்த நாய்களோட சேர்ந்து இருக்கிறது தான் அதுக்கான சுதந்திரம். இன்றைக்கி வீட்டில் ரொம்ப பெருமதியாக வளர்க்கப்படுற ஒரு எல்சீசன் நாய் இருக்குன்னு வைப்போம். ஜெர்மன் ஷெப்பர்டோ எல்சீசனோ ரொம்ப பெரிய பணக்கார வீட்டில் வளர்க்கப்படுற ஒரு நாயாக இருக்கட்டும், அந்த நாயை விட ரோடில் இருக்க நாய் சந்தோஷமாக இருக்குது. சாப்பாடு மட்டும்தான் இல்லை, அதுவும் பழகிக்கும். சாப்பாடு இல்லாட்டி அது கிடைக்கிறது சாப்பிட்டு அது பழகிக்கும். அதுக்கு நாயோட சேர்ந்துக்கிட்டு அதுக்கும் கோபம் இருக்கும். அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழுது. ஆனால் பணக்கார வீட்டில் உள்ள ஒரு நாய் இந்த மாதிரி எதையுமே பார்க்காம கட்டி போட்ட மாதிரி சுதந்திரம் இல்லாமல் சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு கட்டி போட்டுக்கிட்டு கூண்டில் போட்டு வளர்கிற ஒரு நாய்க்கு உண்மையாலுமே சுதந்திரம் இல்லை. உண்மையான சுதந்திரம் யாருக்குன்னா ரோட்டில் தெரியும் பாருங்கள், அந்த நாய்களுக்கு தான் உண்மையான சுதந்திரம் இருக்குது. காசு கூட உள்ளவங்க அனாதைகள் ஒவ்வொரு ஆளையும் தத்தெடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் அனாதைகளே இருக்க மாட்டாங்க. சுப்பிரமணியன் அப்படிங்கிற நாயை பற்றி வீடியோ போடுங்கப்பா, நான் வெயிட் பண்ணுறேன். கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அந்த வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி ஏனா குரோயல். பாய், டேக் கேர்.